அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இட்ஸ் தேர்ஸ்டே ஈவினிங் நாங்கள் ஒரு மாலுக்கு போயிருந்தோம். அதோட சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ரியாத்தை பொறுத்த வரைக்குமே, ரியாத் இல்லை அப்ராடை பொறுத்த வரைக்குமே இங்கே வந்து ஃப்ரைடே ஹாலிடே அப்படிங்கிறதுனால தேர்ஸ்டே ஈவினிங்கும் ஃப்ரைடேவும் கொஞ்சம் பிஸியாக இருக்கும். ஸோ நாங்கள் போன டைமில் பார்க்கிங்க்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஃபைனலாக பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் போன மாலுக்கு போயிட்டோம், வியூ மால். அங்கே வந்து ரொம்ப நிறையா பிளேயிங் ஃபன் அந்த மாதிரி எதுவும் இல்லை. சின்ன சின்னதாக வந்து ரைட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு அங்கே போனால் ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். மற்றபடி பெரியவங்களுக்குலாம் வந்து அங்கே எதுவும் பெருசாக இல்லை. வியூ மால்னு பேருக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக லைட் செட்டிங்காக இருந்துச்சு. பார்க்கறதுக்கே செம்மையாக இருந்தது, கலர்ஃபுல்லாக. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரைடில் வந்துட்டு விளாண்டுட்டு இருந்தா. அதெல்லாம் சின்ன சின்ன கிளிப்ஸாக எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ப்ளே ஏரியா அப்படின்னாலே மோரோவர் எல்லா மால்லையுமே எல்லா ரைடும் சேமாக தான் இருக்கும். ஒரு சில ரைட்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். வெளியில் வரதுனால எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இங்கே எதுவும் நமக்கு என்டர்டைன்மெண்ட் இல்லைனாலுமே ஜஸ்ட் வெளியில் வந்து 4 பேரை பார்க்கும்போது மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அதனால தான் முக்கியமாகவே நாங்கள் வெளியில் வர்றது. இந்த மாதிரி பெரியவங்க விளையாடுற மாதிரி நிறையா கேம்ஸ் இருக்கும். சில மாலில் வந்து நமக்கு பெரியவங்களுக்குன்னே நிறையா வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. இந்த மாலில் வந்து அவ்வளோவா பெரியவங்களுக்கு எதுவுமே இல்லை, குழந்தைங்களுக்கு தான் வச்சுருந்தாங்க. ஸோ இது ஒன்று இருந்துச்சு. ஓகே, நம்ம ட்ரை பண்ணுவோம், எப்போவுமே ட்ரை பண்ணதே இல்லைன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ட்ரை பண்ணோன்னே ஃபஸ்ட் லெவலில் எங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணப்போ எங்களால் அதை எடுக்கவே முடியல. ஓகே, இதை நம்ம ட்ரை பண்ண முடியல. செகண்ட் டைம் வந்து இன்னொருத்தவங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ட்ரை பண்ணும்போது நான் ஒரு டாய் வின் பண்ணிட்டோம். அவளுக்கு வந்து எவ்வளோ டாய்ஸ் வாங்கி கொடுத்தாலுமே இந்த மாதிரி நம்ம கேம் விளையாண்டு வின் பண்ணி வாங்கி கொடுத்தா குழந்தையும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவா. இது பேருக்கு ஏற்ற மாதிரியே செம்ம வியூஸ் இருக்கும் இந்த மாலில். எதுக்குன்னா சைடில் வந்து ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். அங்கே வந்து ஃபவுண்டைன், லைட் செட்டப் எல்லாம் நல்லாயிருக்கும். வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால் வந்துட்டு அது எதுவுமே இல்லை இப்போதைக்கு. அங்கே சும்மா எல்லாம் வாக்கிங் போயிட்டு அப்படியே அங்கே இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே, நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போயிருந்தோம். நீங்களே பாருங்கள், இந்த வீடியோவில் நான் காட்டியிருப்பேன், பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும். இந்த ஓப்பன் ஸ்பேஸ்லேருந்து பார்த்தா சைடில் ஹைவேஸ் இருக்கும், அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் நாங்களும் அங்கே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்துவிட்டோம். அங்கே ஒரு ஏரோ மார்க் போட்டு நான் வீடியோவில் காட்டியிருக்கேன்னா அங்கே தான் வந்து ஒரு டான்ஸிங் ஃபவுண்டைன் இருக்கும். பார்க்கவே செம்மையாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி மியூசிக்லாம் போடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே வந்துட்டு கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். லேட் நைட் ஆகிடுச்சு. ஸோ டின்னரும் வெளியிலே ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஹோட்டலுக்கு போயிருந்தோம்.
நமக்குன்னு செப்பரேட்டாக இந்த மாதிரி ஒரு கேபின் கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு ஃப்ரீயாக ப்ரைவசியாக இருக்கும். பாப்பா போனோடனே படுத்துட்டா. ஏன்னா செம்ம டயர்டு, அங்கே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு செம்ம டயர்டாகிட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்துருச்சு. நாங்கள் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.